வீட்டில் வந்து இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த தோசையை செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கோதுமை மாவுனா ஒரு 1/4 கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு வந்து அவல் சேர்க்கணும். அவல் வந்து ரெட் கலர் அவல்னாலும் பரவாயில்ல, ஒயிட் கலர் அவல்னாலும் பரவாயில்ல. என்கிட்ட ரெட் இருக்கனால ரெட் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அவலை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா ஊற வச்சுட்டு அவலை சேர்த்துக்கோங்க. இப்போ அவலும் அது கூட சேர்த்தாச்சு. இனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீனி சேர்க்கணும். அடுத்தது வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கப்பு வந்து மாவு எடுத்தனால 1 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது மாவை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இனி வந்து இதில் வந்து கொஞ்சமாக நான் சோடா உப்பு சேர்க்குறேன். சோடா உப்பு வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்தா போதும். சோடா உப்பு சேர்க்கும்போது தோசை வந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் சேர்க்காமையும் சுடலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அதை சோடா உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை ஊற்றணும். இந்த தோசை வந்து நம்ம ஆப்பம் ஊற்றுவோம்ல, அது மாதிரி குண்டாக தான் ஊற்றணும். ரொம்ப மெலிசாக ஊற்றுறதை விட இந்த மாதிரி ஆப்பம் சுடுற மாதிரி சுட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. திருப்பிலாம் போட தேவையில்லை. நல்லா மேலே வெந்த பிறகு எடுத்துட வேண்டியது தான். இப்போ நல்லா வெந்துட்டுது. இப்போ எடுத்துடலாம். இதேமாதிரி எல்லா தோசையும் சுட்டுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பஞ்சு போலையும் இருக்கும். சட்னி கூட குருமா கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்.